நல்லா கவனி. அப்பர் படிங்க. முதல்ல ஏஜென்ட் அப்படின்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா ரெடியூசிங் ஏஜென்ட். முதல்ல ரெடியூசிங் ஏஜென்ட் பார்த்தோம். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட், சோடியம் போரோஹைட்ரேட், அதே மாதிரி ஜிங்க் போரோஹைட்ரேட் உங்களுக்கு லெவலுக்கு இல்லை. அதுக்கப்புறம் டைபோரேட் வித் டிஹெச்எஃப் பார்த்தோம். சோடியம் வித் ஆல்கஹால் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் வித் பல்லேடியம், ஹைட்ரஜன் வித் பிளாட்டினம். சரிங்களா? இந்த மாதிரியான பேசிக்ஸ் எல்லாம் ரெடியூசிங் ஏஜென்ட். இதில் ஆல்டிகேட்லாம் எது ரெடியூஸ் பண்ணோம், கீட்டோன்லாம் எது ரெடியூஸ் பண்ணோம், ஆசிட் எது ரெடியூஸ் பண்ணோம், எஸ்டர் எது ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஜென்ரலாக ஆக்சிடைசிங் அப்படின்னா ஒரு ஆல்கஹால் இருக்கு அப்படின்னா இந்த ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ல ஒரு ஆக்சிஜன் போட்டு ஒரு பிராக்கெட் போட்டோம்னா இதெல்லாம் அது பேர் ஆக்சிடேஷன் அப்படின்னு ஜென்ரலாக. இப்போ இந்த ஆக்சிடேஷன் ஜென்ரலாக ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணும்போது ஆல்கஹால் கிடைக்கும். ஏன் ஆல்கஹால் கிடைக்குது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் என்ன வெளியிடும்? ஹைட்ரஜன் வெளியே போயிடும். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ரிடக்ஷன். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது ஆக்சிடேஷன். அதனால தான் அந்த ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணும்போது சரிங்களா ஒன்று ஆக்சிஜன் ஆட் பண்ணலாம், அதுக்கு பேர் ஆக்சிடேஷன் தான். இல்லைன்னா ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணலாம். அது ரெண்டுத்துல எது மோர் ஃபேவரபிள்னு பார்க்கலாம். இப்படி அதாவது ஆக்சிஜன் ஆட் பண்ணுறது கஷ்டம். ஏன்? ஆல்ரெடி கார்பனுக்கு 4 வேலன்சி கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ ஆக்சிஜன் ஆட் பண்ணோம்னா கார்பனுக்கு வேலன்சி 6 ஆயிடும். அப்போ ஆக்சிஜன் ஆட் பண்ணுறது ஈஸியா, ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணுறது ஈஸியான்னு பார்க்கும்போது 2 ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணுறது ஈஸி. அப்போ ஒரு ஆல்கஹாலை ஜெனரல் ஸ்டேட்மெண்ட், ஒரு ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது ஆல்டிஹைட். ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ண கிடைக்கும் ஆல்டிஹைட். இப்போ இந்த ஆல்டிஹைட்ல இந்த ஆல்டிஹைட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? C டபுள் பாண்ட் O H, C டபுள் பாண்ட் O H. இப்போ இந்த ஆல்டிஹைடை பார்த்தா என்ன பண்ணணும்? ஆக்சிடைஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இப்போ என்ன பண்ணலாம்? இந்த இது கூட ஒரு O ஆட் பண்ணலாம். C டபுள் பாண்ட் O OH கிடைக்கும். இட் இஸ் கால்ட் ஆசிட் ஆர் கார்பாக்சிலிக் ஆசிட். இது ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். ஒரு இதுக்கு ஆக்சிஜன் ஆட் பண்றது ஈஸி. ஏன் ஆக்சிஜன் ஆட் பண்றது ஈஸி? இந்த கார்பனுக்கு ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து என்ன பாண்ட்? சிமிலர் பாண்ட். சிமிலர்னா ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி சேம். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி சேம். ஆனா இதை விட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மி. அப்ப அந்த பாண்டை ஈஸியா என்ன பண்ண முடியும்? பிரேக் பண்ண முடியும். ஈஸியா ஆக்சிஜனை ஆட் பண்ண முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஹைட்ரஜன் ரிமூவ் பண்றோம். செகண்ட் ஸ்டெப்ல ஆக்சிஜன் ஆட் பண்ணும்போது அப்ப ஜெனரல் என்னன்னா ஒரு ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணோம்னா ஆல்டிஹைட், ஆல்டிஹைடை ஆக்சிடைஸ் பண்ணோம்னா கார்பாக்சிலிக் ஆசிட். ரிடக்ஷன் அப்படிங்கிறது இப்போ ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? ஒரு ஆசிடை ரெடியூஸ் பண்ணோம்னா ஆல்டிஹைட், ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ணோம்னா ஆல்கஹால். இது வந்து ஆப்போசிட். அப்ப இந்த ரிடக்ஷன் அப்படிங்கிறது இது ரிடக்ஷன். அப்ப ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடை வந்து ரெடியூஸ் பண்ணோம்னா ஆல்டிஹைட், ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ணோம்னா ஆல்கஹால். சரிங்களா? இது வந்து ரிடக்ஷன். இது வந்து ரிடக்ஷன் ப்ராசஸ். இது வந்து ஜெனரல் எனி ஆல்கஹால் எனி ஆல்டிஹைட். அப்ப ஆல்டிஹைட் கொடுத்தானா ஆக்சிடைஸ் பண்ண ஆசிட், ஒரு ஆல்கஹால் கொடுத்தானா ஆக்சிடைஸ் பண்ண, ஆனா இந்த அதே ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ண ஆசிட் எப்ப அப்படிங்கிறது. சரிங்களா? ரெண்டு கண்டிஷன் இருக்கு. இதுல மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இதுல ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட் பார்த்தோமா? ரெண்டு கட் அதாவது ஏஜென்ட் ரெண்டு பார்த்தோம். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் பார்த்தோம், சோடியம் போரோஹைட்ரேட் பார்த்தோம். இப்போ ரெண்டுக்கும் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இருக்கு, சோடியம் போரோஹைட்ரேட் இருக்கு. இந்த லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தா இந்த அலுமினியத்துக்கு ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய அந்த பாண்ட் வந்து ஹைலி போலார் பாண்ட். ஹைலி போலார். ஏன்னா அலுமினியம் 3+, ஹைட்ரஜன் வந்து சிங்கிள்+. இந்த பாண்ட் வந்து ஹைலி போலார் நேச்சர். அப்ப அலுமினியத்துக்கு ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய இந்த பாண்ட் வந்து ஹைலி போலார் பாண்டா இருக்கிறதுனால டேக்கன் நாட் அஸ் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். ஆனா இந்த இருக்கக்கூடிய போரான் அண்ட் ஹைட்ரஜன், போரான் ஆல்ரெடி வேக்கன்ட் ஆகுறது பிரசன்ட் இருக்கக்கூடியது. இந்த போரானுக்கு ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து என்ன பாண்ட்? இட் இஸ் நாட் ஏ போலார் பாண்ட். சரிங்களா? அப்ப அந்த போலார் பாண்ட் நேச்சர் இல்லாதனால இது வந்து வீக் ரெடியூசிங் ஏஜென்ட், அதாவது மைல்ட் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்ப மீனிங் என்னன்னா மைல்டுக்கு ஸ்ட்ராங் வித்தியாசம் இருக்கு. மைல்ட் அப்படின்னா ஒரு ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப் தான் போக முடியும். இது இட் இஸ் கால்ட் மைல்ட். ஸ்ட்ராங் அப்படின்னா ஒரு ஸ்டெப்ல இருந்து ரெண்டாவது ஒரு ஸ்டெப் தாண்டி போக முடியும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டான லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் போறோம். அப்ப இந்த ஆசிட் டைரக்டா என்ன கன்வெர்ட் ஆகும்? ஆல்கஹாலா கன்வெர்ட் ஆகும். ஏன்? லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்டா இருக்கிறதால ரெண்டாவது ஸ்டெப்புக்கு கால் வைக்கணும் இல்ல, டைரக்டா என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போடலாம். அப்ப தேர்ட் இருந்து ஃபர்ஸ்ட். இதே வந்து சோடியம் போரோஹைட்ரேட் போட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன நடக்கும்? ஒரு ஆசிட் ஆல்டிஹைடா மாறும். இன்னொரு மோல் சோடியம் போரோஹைட்ரேட் போட்டா இந்த ஆல்டிஹைட் ஆல்கஹாலா மாறும்.
சொல்ற பாயிண்ட் புரியுதா? ஏன்னா சோடியம் குளோரைடு வந்து மைல்டு ரெடியூசிங் ஏஜென்ட், லித்தியம் அலுமினியம் நைட்ரேட் வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். அதே அப்ளிகபிள் தான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் வந்து மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா ஒரு ஆல்கஹால் கொடுத்துருந்தாங்கன்னா அதனால ஆல்டிகைடை தான் மாற்ற முடியும். இல்லை ஆல்டிகைட் கொடுத்துருந்தாங்கன்னா இதை மாற்ற முடியும், ஆசிடை மாற்ற. கரெக்டா? ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் கொடுத்தாங்கன்னா ஒரு ஆல்கஹால் கொடுத்தா டைரக்டா ஆசிடாக மாற்ற முடியும். ஒரு ஆல்டிகைட் கொடுத்தாலே அதுக்கு மேலே எதுவும் இல்லை, ஆல்டிகைட் கொடுத்தா என்ன மாற்ற முடியும், ஆசிடை தான் மாற்ற. பாயிண்ட் புரியுதா? அப்போ ரெண்டு கேட்டகரி தெரியும். நமக்கு ஆல்ரெடி ரெடியூசிங்ல எல்லா கேட்டகரியும் பார்த்தாச்சு. இது ரெண்டு மட்டும் நீ தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஒரு சோடியம் குளோரைடு வந்து லித்தியம் அலுமினியம் நைட்ரேட். சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது மைல்டு ரெடியூசிங் ஏஜென்ட், லித்தியம் அலுமினியம் நைட்ரேட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆன்சர். பட் அந்த லெவலுக்கு உங்களுக்கு தேவையில்ல. பட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ல அப்படி கேட்பாங்க. ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ல கேட்பாங்க. பாயிண்ட் புரியுதா? இப்போ ரெண்டு கேட்டகரி. ஒன்று ஃபர்ஸ்ட் கேட்டகரி மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். செகண்ட் ஒன் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு ஏஜென்ட் சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ்ல மெயினா இருக்கிறது மூணு தான். CrO3 வரலாம். ஆனா பொட்டாசியம் பண்ணக்கூடிய K2 Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட் வித் தெர்மல் கண்டிஷன், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMnO4 வித் ஹீட் தெர்மல் கண்டிஷன். அதே மாதிரி குளோரிக் ஆக்சைடு வித் சல்ஃபூரிக் ஆசிட். இது பேர் என்ன தெரியுமா? ஜோன்ஸ் ரியேஜென்ட். இது ஆல்ரெடி கிளியர் பண்ண क्वेश्चन. இந்த ரியேஜென்ட் பேர் என்னது? ஜோன்ஸ் ரியேஜென்ட். which one of the following is the Jones reagent? ஒன்னு குளோரிக் ஆக்சைடு வித் சல்ஃபூரிக் ஆசிட் கொடுத்தாலே ஜோன்ஸ் ரியேஜென்ட் தான். இல்ல டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட் வித் அசிட்டோன். அசிட்டோன் அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த ரெண்டு ரியேஜென்ட்மே ஜோன்ஸ் ரியேஜென்ட். அசிட்டோன் எங்க தெரியுது? அயன் படமா தெரியுது? அந்த பிள்ளையார் சிலையை கடைகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? அசிட்டோன் அப்படிங்கிறது என்ன சால்ட் பண்ணு தெரியுமா? பிளாஸ்டிக் மேக்ஸ் போலார் எலக்ட்ரோனிக் சால்ட். போலார் ஆமாவா இல்லையா? லாஸ்ட் கிளாஸ்ல போலார் புரோட்டிக் சால்ட் பார்த்தோம், போலார் எலக்ட்ரோனிக் சால்ட் பார்த்தோம், நான் போலார் சால்ட் பார்த்தோம். போலார் எலக்ட்ரோனிக் சால்ட். அசிட்டோன் அப்படிங்கிறது CH3C4O டைமெத்தில் கீட்டோன் என்னது? அசிட்டோன். இதான் வந்து போலார் எலக்ட்ரோனிக் சால்ட். அப்ப டைலூட் சல்ஃபூரிக் ஆசிட் அசிட்டோன் கொடுத்தாலே ஜோன்ஸ் ரியேஜென்ட் தான். இல்ல குளோரிக் ஆக்சைடு சல்ஃபூரிக் ஆசிட் கொடுத்தாலே ஜோன்ஸ் ரியேஜென்ட் தான். இந்த மூணு ரியேஜென்ட்ஸ் தான் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நீ ஆல்கஹால் குடிச்சினா என்ன மாத்தம்? ஆசிட். ஆல்கஹால் குடிச்சா மாத்தம் ஆசிட் மாத்தம். பாயிண்ட் புரியுதா? இதுல மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் நிறைய கேட்டகரி. ஒன்னு PCC. PCC அப்படிங்கிறது P அப்படிங்கிறது பிரிடினியம், பிரிடினியம். C அப்படிங்கிறது குளோரோ, இன்னொரு C அப்படிங்கிறது குரோமேட். பிரிடினியம் குளோரோ குரோமேட் சொல்லுவாங்க. அதாவது பிரிடினியம் அப்படிங்கிறது பிரிடின். சரிங்களா? இதுதான் வந்து பிரிடின். குரோமியம் அப்படிங்கிறது குரோமிக் ஆக்சைடு. குளோரைட் அப்படிங்கிறது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வித் CH2Cl2. சரிங்களா? உங்களுக்கு PCC தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாலே தெரிஞ்சுக்கலாம். P அப்படிங்கிறது பிரிடினியம், C அப்படிங்கிறது குரோமேட், இன்னொன்று C அப்படிங்கிறது இந்த குளோரோ குரோமேட் அப்படிங்கிறது குளோரோ எங்க ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா இதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். குரோமேட் அப்படிங்கிறது இதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதான் பிரிடினியம் குளோரோ குரோமேட் சொல்லுவாங்க. அதே மாதிரி பிரிடினியம் டைகுரோமேட் சொல்லுவாங்க, PDC. இதுல ரெண்டு மோல் குரோமிக் ஆசிட் இருக்குது. பிரிடினியம் டைகுரோமேட் PDC, பிரிடினியம் டைகுரோமேட். பாயிண்ட் புரியுதா இல்லையா? அடுத்து ஒரு சில ரீஜன்ஸ்ல இருக்கு. N-bromo சக்சினமைட், NBR. இந்த ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு தேவையில்ல, பட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கினா போதும். N-bromo சக்சினமைட். இதெல்லாம் என்ன ரீஜன்? மைல்டு ஆக்சிடைசிங். மைல்டு இப்போ இது வந்து டைரக்டா அப்படினா நம்ம ஆன்சர் கொடுக்கறோம். ஏதாவது ஒரு क्वेश्चन கொடுத்துருக்கக்கூடியது ஏதோ ஒரு ரியாக்ஷன் முதல்ல KMnO4 பிரிச்சுட்டீங்க. இது என்ன ரியாக்ஷன்? ஆக்சிடைசிங் ரியாக்ஷன், ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங். கரெக்ட்டா? ஆன்சர் எழுதிட்டீங்க. ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ரியாக்ஷன். கரெக்ட்டா இல்லையா? அதோட நேச்சர் என்ன? ஆல்கஹால் இருந்தா டைரக்ட்டா ஆசிடா மாறும்.
இது டோட்டல் ஆல்கஹால் அது பிரைமரி ஆல்கஹாலா இருந்தாலும் சரி செகண்டரி ஆல்கஹால் என்ன மாத்தோம் டைரக்ட் என்ன பண்ண முடியாது ஆசிடா மாற்ற முடியாது ஏன் இந்த OH இருந்து நீங்க என்ன பண்ண முடியாது டோட்டலா ரிமூவ் பண்ண முடியாது ஆக்சிடேட்டிவ் வேலன்ஸ் டிஃபிஷியன்ட் அதுல டிப்ஸ் தான் சரிங்களா பிரைமரி ஆல்கஹால் கன்வெர்ட்டட் இன்டு என்னது ஆல்டிஹைட் அந்த ஆல்டிஹைட் கன்வெர்ட் என்ன பண்ணலாம் ஆசிட் நான் இது வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா இந்த பேப்பர் மட்டும் எழுதிக்கோங்க சரிங்களா பிரைமரி ஆல்கஹால் இருந்தா டைரக்ட் ஆனது ஆசிட் அப்ப என்ன தேவைது ஆல்டிஹைட் தேவை பிரைமரி ஆல்கஹால் இருந்தா ஆசிட் செகண்டரி ஆல்கஹால் இருந்தா கீட்டோன் செகண்டரி ஆல்கஹால் இருந்தா கீட்டோன் கரெக்ட்டா டெர்ஷரி ஆல்கஹால் இருந்தா நோ ரியாக்ஷன் டெர்ஷரி ஆல்கஹால் இருந்தா நோ ரியாக்ஷன் இதெல்லாம் ஆல்கஹால் பிரைமரி ஆல்கஹால் கார்பன் 2 ஹைட்ரஜன் இன்டு OH ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன் பக்கத்துல எத்தனை கார்பன் இருக்கு ஒண்ணு தானே அப்ப என்ன ஆல்கஹால் பிரைமரி ஆல்கஹால் என்ன மாறணும் என்ன ரீஜன் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் அப்ப டைரக்ட் என்ன மாறணும் ஆசிட் தான் மாறணும் அவ்வளவுதான் COOH கரெக்ட்டா இது ஆல்கஹால் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகக்கூடிய கார்பன்ஸ் வருதுடா செகண்டரி என்ன மாறணும் செகண்டரி கரெக்ட்டா அடுத்து CrO3 with H2SO ஸ்ட்ராங்கா சரி மனுஷனா கரெக்ட்டா இல்லையா அடுத்தது PCC மைல்டு மைல்டு இப்போ ஸ்ட்ராங் கான்செப்ட் சொல்லுமா மைல்டு சேம் ஆன்சர் தான் கொஞ்சம் சின்ன டிஃபரன்ஸ் பிரைமரி ஆல்கஹால் கன்வெர்ட்டட் இன்டு ஆல்டிஹைட் செகண்டரி ஆல்கஹால் கன்வெர்ட்டட் இன்டு கீட்டோன் டெர்ஷரி ஆல்கஹால் no reaction tertiary alcohol no reaction இதற்கு mild oxidizing agent mild oxidizing அதான் சொல்லுவோம் primary alcohol என்ன மாறணும் aldehyde மாறணும் கரெக்ட்டா primary alcohol secondary alcohol கீட்டோ tertiary alcohol கொடுத்தோம்னா no reaction இது ஓவரால் ஃபிக்ஸ் இருக்கும் சரியா எதுக்கு ரியேஜென்ட் என்னன்னு தெரியணும் ஆல்கஹால் என்னன்னு தெரியணும் ரெண்டே கண்டிஷன் தான் நீங்க இத ஒண்ணு மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க கூடாது ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஞாபகம் தான் போடும் எது பொட்டாசியம் டைக்ரோமேட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் புரோமின் அத ஜோன்ஸ் ரியேஜென்ட் இந்த மூணு என்ன ரியேஜென்ட் ஸ்ட்ராங் அப்படினா மைல்ட் அப்ப மைல்ட் அப்படினா ஒரு ஸ்டெப் ஸ்ட்ராங் அப்படினா நீங்க கீட்டோன வந்து ஃபர்தர் ஆக்சிடைஸ் பண்ண முடியாது அப்ப செகண்டரி ஆல்கஹால் ஃபர்தர் என்ன பண்ண முடியும் கீட்டோன மாத்த முடியும் கீட்டோன என்ன பண்ண முடியாது ஆசிடா மாத்த முடியாது அதனால தான் செகண்டரி ஆல்கஹால் அது மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆனாலும் சரி ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆனாலும் சரி செகண்டரி ஆல்கஹால் தான் கிடைக்கும் ஒண்ணு மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்கணும் இது மட்டும் சொல்லுங்க பிரைமரி ஆல்கஹால் மட்டும் தான் இங்க டெர்ஷரி ஆல்கஹால் நோ ரியாக்ஷன் அது மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆனாலும் சரி ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆனாலும் சரி டெர்ஷரி ஆல்கஹால் நோ ரியாக்ஷன் செகண்டரி ஆல்கஹால் கண்டினியூ கீட்டோன் பிரைமரி ஆல்கஹால் மட்டும் தான் ஸ்ட்ராங்கா இருந்தா ஆசிட் மைல்டா இருந்தா ஆல்டிஹைட் மைல்டா இருந்தா பாயிண்ட் புரியல இல்லையா இதுக்கு மேல ஈஸியா சொல்ல முடியாது சரிங்களா ரெண்டு கண்டிஷன் தெரியாம பார்க்கணும் எதெல்லாம் மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எதெல்லாம் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ல பெரும்பாலான கேட்டகரி வரும் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ல மூணு கேட்டகரி உங்களுக்கு இருக்கக்கூடிய சிலபஸ்ல சரிங்களா ஒன்னு பொட்டாசியம் டைக்ரோமேட் இன்னொன்னு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இன்னொன்னு ஜோன்ஸ் ரியேஜென்ட் இந்த மூணு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஸ்ட்ராங்கா ரெண்டு ஸ்டெப் நடக்கும் சரிங்களா அந்த மாதிரி ஆன்சர் சரிங்களா எக்ஸாம்பிள் கொடுக்குற அது சொல்ல பார்க்கலாம்